எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. நித்தமென் இருதயம் தீயதென்பரனே, நித்தமென் இருதயம் தீயதென்பரனே. நிலைவரம் எனில் இல்லை நீ என் தாவரமே, நிலைவரம் எனில் இல்லை நீ என் தாவரமே. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. எந்த நீதிகள் என் கண்கள் முனமே, இடைவிடாதிருக்கையிலே. எந்த நீதிகள் என் கண்கள் முனமே, இடைவிடாதிருக்கையிலே. உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே, உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே. உத்தம மனமுடையோ என்னை ஆளும், உத்தம மனமுடையோ என்னை ஆளும். எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய மாதத்திற்குள்ளே நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த வருடத்தின் 3ஆம் மாதத்தின் முதல் நாளிலே இந்த மாதம் முழுவதும் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு விடுதலை ஒளி வீச வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே சரீர பிரகாரமான விடுதலையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருவதற்கு அவ்வப்பொழுது ஆண்டவராலே அழைக்கப்பட்டவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். 400 வருட அடிமைத்தனத்தில் இருந்த, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலர்களை தம் சொந்த ஜனத்தை மீட்டெடுப்பதற்கு மோசே என்கிற தலைவனை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அவனோடு கூட ஒரு டீமை ஒர்க் பண்ணுறதுக்கு வச்சுருந்தார். அதே போல் பாபிலோன் அந்த ராஜ்யத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த, மீண்டுமாக அடிமைத்தனத்துக்கு உட்பட்ட இஸ்ரவேலர்களை 70 வருட அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு பல்வேறு நிலைகளிலே பல்வேறு மனிதர்களை யூஸ் பண்ணார் ஆண்டவர். இவையெல்லாம் சரீர பிரகாரமான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தந்தார். 70 வருஷம் பாபிலோன் அடிமைத்தனத்திலேருந்து ஃபஸ்ட்டு விடுதலை பெற்று வந்தவங்க ஒரு குரூப்பாக செருபாவேலும் யெசுவாவின் தலைமையில் வந்தாங்க. அடுத்து எஸ்ராவின் தலைமையில் வந்தாங்க, நெகேமியாவின் தலைமையில் வந்தாங்க. வெவ்வேறு காலகட்டத்தில் அந்த விடுதலை நடந்தது. எகிப்தின் அந்த நாளை போல் ஒரே ஒரு ராத்திரியில் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் விடுதலை பெற முடியல. அங்கே ஒட்டுமொத்த ஒரே நாளில் எல்லாரும் விடுதலை பெற்றாங்க. இங்கே பாபிலோனில் பொறுத்தவரையில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலை பெற்று தம்முடைய சொந்த நாட்டிற்கு வந்தார்கள். இது பழைய ஏற்பாட்டுகளினுடைய முக்கியமான சாராம்சமாக இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி கீழே வர்றார். எதுக்காகனா, நம்ம பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருவதற்காக. இங்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் இல்லை, மனிதன் இந்த பூமியிலே வாழுகிற வரை அவன் பாவத்திலே அவன் வீழ்ந்து போவான் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆகையாலே பெர்மனண்ட்டாக ஒரு சொல்யூஷனை அவர் சிலுவையிலே நமக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. ரட்சிப்பை தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக, இரத்தம் சிந்துதலின் மூலமாக அந்த ரட்சிப்பை பெர்மனண்ட்டாக சுதந்திரித்து வச்சிருக்காரு. யார் யார் இந்த இரத்தத்தினால் கழுவப்படுகிறதற்கு ஆசைப்படுறாங்களோ, சிலுவை நோக்கி பார்க்குறாங்களோ, எல்லாருக்கும் அந்த விடுதலை, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. ஆண்டவர் பழசையும் மறக்கலை, சரீரத்திலிருந்து விடுதலை தருகிறார், பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார். அதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் பரிசேயர்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 23:2 வாசிக்கிறபடி அந்த மோசையின் ஆசனத்தில் உட்கார்ந்ததுனால அவங்க தங்களை பாவிகள் என்று பாவிக்க முடியல. விளைவு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று விடுதலை பெற முடியல. ஆனால் மனுஷகுமாரனும் தன்னுடைய சொந்த ஆசனத்தை விட்டு கீழே இறங்கி நம்மையிலே பரிதாபப்பட்டு தன்னையே பலியாய் கொடுத்து நம்மை ஆக்கினைக்கு
மீட்டு அவர் தன்னை ஆக்கணைக்கு உட்படுத்தி விடுதலை தந்திருக்கிறாரே, இந்த விடுதலை எதற்குன்னா எல்லாருக்கும் மத்தியில் ஒளி வீசுறதுக்கு, இயேசுவை சுமந்து செல்வதற்கு, இயேசுவை சுமந்து சென்று இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நம்மை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன்னா பாவம் உள்ளுக்குள்ள வந்துருச்சுன்னா இருட்டாயிரும், சரீரம் இருட்டாயிரும், சிந்தை இருட்டாயிரும். இப்போ இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வரும் பொழுது அந்த விடுதலை பெறுகிறேன், பாவத்திலிருந்து வெளிச்சம் பெறுது. அவரே மெய்யான ஒளி. இந்த மெய்யான ஒளியை சுமந்து செல்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த குறிப்பாக இந்த தவசு காலங்கள் துவங்குகிற இந்த மாதத்திலே இந்த விடுதலையின் ஒளி வீசுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சங்கீதம் 6:9 வாசிக்கும் பொழுது, கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். தாவீதினுடைய வாழ்க்கையிலே 2 விதமான காரியம், ஒன்று ஃபியர், இன்னொன்று பெயின். ஒன்று வியாதியினால் ஏற்பட்டு இருக்கிற வலி, இன்னொன்று பாவத்தினால் ஏற்பட்டிருக்கிற பயம். வியாதியும் 2 காரியத்தை கொண்டு கொடுக்குது, ஒன்று ஃபியர், ஒன்று பெயின். சரீரப்பிரகாரமான வியாதி எனக்கு மரணம் வந்துடுமோங்கிற பயம் வந்துடுது, அந்த வியாதியின் உக்கிரம் வலியையும் கொடுக்குது. அதே போல் பாவத்தின் உக்கிரம் பயத்தையும் கொடுக்குது, பெயினையும் கொடுக்குது. அது முதலாவது நம்ம தியானித்த வியாதி சரீரத்துக்கு கொடுக்குது, இந்த 2வது பாவம் ஆத்மாவுக்கு கொடுக்குது. அப்போ ஃபியரும் பெயினும் 2லேயுமே இருக்குது. 2ஐயும் அகற்றுறதுக்கு தான், விடுதலை தருவதற்கு தான் ஆண்டவர் வந்திருக்கிறார் என்பதுதான் நல்ல செய்தி. இந்த 6ஆம் சங்கீதத்தில் படிக்கும் பொழுது இத்தனை ஒரு வேதனையோடு ஒருத்தருமே பாட்டு எழுத முடியாது. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. அது எது வரைக்கும் ஆண்டவரை என் மேலே இறங்காமல் இருப்பீங்க? நீங்கள் உங்களுடைய முகத்தை என்னை விட்டு திருப்பிட்டீங்களே, திரும்பவும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும், உங்களுடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். நான் மரண பயத்தில் இருக்கிறேன். பாதாளத்தில் இருந்து உன்னை எப்படி துதிக்க முடியும்? மரண வேளையில் எப்படி உண்மை பார்க்க முடியும்? அதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. பெருமூச்சுனால இழைச்சி போயிட்டேன், தூக்கம் போச்சு. ஒரு மனுஷனுக்கு தூக்கம் போயிடுச்சுனாலே சரீரமும் இழைத்து போகும், ஆத்மாவும் குறைஞ்சி போகும். அவர் சொல்கிறாரு, என் கண்ணீரானால் என் படுக்கையை அப்புறம் நினைக்கிறேன் ஆண்கிறார். அந்த அளவிற்கு உச்சகட்ட வேதனை. மகன்களால் வந்ததா, இல்லை தான் சொந்த பாவத்தினால் வந்ததா? தன்னுடைய சொந்த பாவம் தான் மகன்களை தனக்கு எதிராக உருவாக்க பண்ணது. பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுடலாம், ஆனால் அதனுடைய பாதிப்பு தலைமுறை முழுவதும் இருக்குங்கிறது தான் தாவீது வாழ்க்கையில் நான் உணர்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, எனக்கு வியாதியிலிருந்து விடுதலை தருவது மட்டுமல்ல, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருவதற்கு விடுதலை நாயகராக வெளிச்சம் பெறுகிற அவரை என்னிடத்திலே வாரும், நான் உமக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிறவர். இந்த புதிய மாதம் முழுவதும் அவருடைய பாதத்தண்டில் அமர்ந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம், விடுதலை பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொண்ட ஒளியை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.